வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகருடைய பிறவி குணம் என்ன, அவருடைய நகர்வு எதை நோக்கி இருக்கும், இதை பற்றி நம்ம எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும். இந்த வகுப்பு ஒரு ஜோதிட அடிப்படையான ஒரு வகுப்பு. எப்படி ஒரு கிரகத்திற்கு ஆட்சி, உச்சம், அதனுடைய வீடுகள் என்னென்ன, அதனுடைய காரகத்துவங்கள், இதை பற்றி ஒரு அடிப்படையான வகுப்பு எப்படி இருக்குமோ அதே போல தான் இந்த வகுப்பின் மூலமாக ஒரு ஜாதகருடைய பிறவி குணம் எப்படிப்பட்டது, இதை நோக்கி தான் அவர் நகர்ந்து போவார். யார் என்ன சொன்னாலும் அவருடைய யோசனைகள் இதை பற்றி அவர் ஆழமாக சிந்திப்பார். அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வகுப்பினுடைய ஒரு தலைப்பு ஜோதிடமும் புருஷார்த்தமும் அப்படின்ற தலைப்பு தான். இந்த புருஷார்த்தம் என்றால் என்ன, அதை பற்றி இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஜாதகருடைய பிறவி குணம் என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார், அவருடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, லக்னாதிபதியை எந்த கிரகங்கள் பார்வையிடுகிறது, இதன் மூலமாகத்தான் ஒரு ஜாதகருடைய குணம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனாலும் அது ரொம்ப துல்லியமாக சில கணிப்புகளுக்கு வராது. அதுபோல் ஒரு ஜாதகர் யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய கொள்கை என்பதில் சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க. சிலருக்கு பணம் பற்றிய யோசனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பணத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிலர் அன்புக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அப்படி சிலருடைய கொள்கை பிடிப்புகள் மாறுபடும். அப்போ அந்த ஜாதகர் எதை நோக்கி நகருவார் அப்படிங்கிறதுக்கும் சில கணிப்புகள் உண்டு. அவருடைய பிறவி குணம், அவருடைய நகர்வு, எதை நோக்கி அவர் நகருவார் அப்படிங்கிறதுக்கு இந்த புருஷார்த்தம் என்ற முறையில் தான் நம்மால் கணிக்க முடியும். வாழ்க்கையினுடைய நிலைகளை இந்த அறம், பொருள், இன்பம், வீடு, பேருன்னு 4 பிரிவாக எப்படி பிரித்து வச்சுருக்காங்களோ அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டங்களையும் அதே போல் 4 பிரிவாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த 4 பிரிவுகளுக்கு பேர் தான் புருஷார்த்தமம். அப்போ எந்த பிரிவில் உங்களுடைய ஜாதகத்தில் வலு அதிகமாக இருக்கிறதோ, எந்த புருஷார்த்தத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சேர்ந்திருக்கோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய பிறவி குணம் என்பது இருக்கும். அப்போ யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய கொள்கை பிடிப்பு என்பது மாறுபடாது. அது தவறாகவே இருந்தாலும் இல்லை என்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்றதுல சில பேர் பிடிவாதமாகத்தான் இருப்பாங்க. யார் சொன்னாலும் மனசை மாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த புருஷார்த்தம அடிப்படையில் கிரகங்கள் இணைகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு பிடிவாதம் என்பது அந்த முறையில் தான் அவங்களுக்கு இருக்கும். சில பேர் அன்புக்கு அடிப்பணிந்து போவார்கள், சில பேர் பணத்துக்கு அடிப்பணிந்து போவார்கள், ஆள் வசதி அதை பார்த்து மயங்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. இப்படி பல விஷயங்களில் சிலருக்கு பிடிவாத குணம் என்பது இருக்கும். அதையும் நம்மால் கணிக்க முடியும். அதை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. புருஷார்த்தமம் என்பது இந்த 12 ராசி கட்டங்களையும் 4 வகைகளாக பிரிப்பது. இந்த வகைகளில் அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு என்று பொருள் படுகின்ற மாதிரி இந்த 12 வீடுகளையும் 3 பிரிவுகளாக பிரிப்பது தான் புருஷார்த்தமம். இந்த தர்மம், ஆர்த்தம், காமம், மோட்சம் என்பது புருஷார்த்தத்தினுடைய வகைகள். தர்மம் என்பது அறம் என்ற பொருள்படும். ஆர்த்தம் என்பது பொருள், பொருள்னா பணம் அப்படிங்கிற அர்த்தம். காமம் என்பது இன்பத்தை காட்டக்கூடிய பொருள். மோட்சம் என்பது வீடு, பேறு. இந்த 4 வகையான புருஷார்த்தத்தின் மூலமாக ஒரு ஜாதகருடைய கொள்கை பிடிப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளையும் இந்த 4 பிரிவுகளாக எப்படி பிரிச்சிருக்காங்க, மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 வீடுகளையும் தர்மம், ஆர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் அப்படின்னு 4 பிரிவாக பிரித்திருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ராசி கட்டத்தில் இந்த 12 வீடுகளுக்கும் எந்த புருஷார்த்தத்தில் இருக்குன்றத தெளிவாக எழுதியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தர்ம புருஷார்த்தத்தில் வரக்கூடிய வீடுகள்
மேஷம், சிம்மம், தனுசு வீடுகள். ஆர்த்தம் புருஷார்த்தத்தில் வரக்கூடிய வீடுகள் ரிஷபம், கன்னி மற்றும் மகர வீடு. காம புருஷார்த்தத்தில் வரக்கூடிய வீடுகள் மிதுனம், துலாம் மற்றும் கும்ப வீடுகள். மோட்ச புருஷார்த்தத்தில் வரக்கூடிய வீடுகள் கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம். அப்போ இந்த 4 புருஷார்த்தங்கள் என்ன, அதற்குரிய வீடுகள் என்னன்றது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். தர்ம புருஷார்த்தத்தில் இருக்கக்கூடிய வீடுகளினுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் இருக்குது? செவ்வாய் மேஷ வீட்டிற்கு அதிபதியாகின்றார். அதே மாதிரி சிம்மத்திற்கு அதிபதியாக சூரியன் வருவார். தனுசு வீட்டிற்கு அதிபதியாக குரு வருவார். அப்போ இந்த தர்ம புருஷார்த்தத்திற்குரிய கிரகங்கள் செவ்வாய், சூரியன், குரு. எந்த வீடுகளை இணைக்குதோ அந்த வீட்டிற்குரிய அதிபதிகள் தான் இந்த தர்ம புருஷார்த்தத்தினுடைய அதிபதிகளாக வருவாங்க. அடுத்தபடியாக ஆர்த்தம், இதற்கு இன்னொரு பேருக்கு கர்மம். அப்போ இந்த ஆர்த்த வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், புதன் மற்றும் சனி. இந்த காம புருஷார்த்தத்திற்குரிய கிரகங்களாக புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு. ராகுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. சனி எப்படி செயல்படுவாரோ அதை விட 2 மடங்கு அதிகமாக ராகு செயல்படுவார். சிற்றின்பத்தை தரக்கூடிய கிரகமாக ராகு இந்த காம வீடுகளில் வரும். அடுத்தபடியாக மோட்ச புருஷார்த்தத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், கேது மற்றும் குரு. செவ்வாய் எப்படி செயல்படுவாரோ அதை விட 2 மடங்கு அதிகமாக கேது செயல்படுவார். அதனால்தான் செவ்வாயை போல கேது அப்படின்னு சொல்லுவாங்க. கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. மோட்ச வீடுகளில் தான் கேதுவும் செயல்படுவார். ஏன்னா மோட்சக்காரகன் என்ற பெயரே கேதுக்கு தான். நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது கேது என்றால் தடை, தடைகளின் அரசன் மட்டும்தான் தெரிந்தே தவிர மோட்சக்காரகன் என்றால் கேது, ஞானக்காரகன் குரு. இந்த அடிப்படையான புருஷார்த்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதற்கு மேலே நான் சொல்ல போகின்ற கிரகங்களுடைய அடிப்படையை வைத்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிறவி குணம் என்ன, உங்களுடைய கொள்கை பிடிப்பு எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தில் இந்த தர்ம புருஷார்த்தங்களுக்கு அதிபதியான கிரகங்களான செவ்வாய், சூரியன், குரு, இந்த 3 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் சேர்க்கை சேர்ந்திருந்தா அந்த ஜாதகருக்கு தர்ம யோகம் என்பது உண்டு. இந்த கிரக சேர்க்கையை நீங்கள் எப்படி கணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து, குரு எந்த ராசி கட்டத்தில் வேணால் இருக்கலாம், ஆனால் குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில், அதாவது குருவுடன் சேர்ந்து செவ்வாயும் சூரியனும் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் 5 மற்றும் 9வது இடங்களில் இந்த செவ்வாயும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். இந்த அமைப்பு இருந்தால் குருவுடன் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சேர்க்கை என்பது, அதாவது திரிகோணங்கள் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைக்கு 100% பலன் என்பது முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதுபோல் குரு நின்ற ஸ்தானத்திற்கு 3, 7, 11 இந்த ஸ்தானங்களில் செவ்வாயும் சூரியனும் நின்றாலும் அந்த ஜாதகருக்கு சேர்க்கையாகத்தான் செயல்படும். ஆனால் இது ஒரு 60லேருந்து 75% மட்டும்தான் இதனுடைய கணிப்புகள் பலனாக இருக்கும். குரு நின்ற ராசிக்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய 2 மற்றும் 12ஆம் இடத்தில் இந்த செவ்வாயும் சூரியனும் இருந்தாலும் அதுவும் சேர்க்கை தான். ஆனால் இந்த சேர்க்கையினுடைய பலன் என்பது ஒரு 50% மட்டும்தான் இது பலனாக இருக்கும். முழுமையான ஒரு பலனை தராது. அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு நின்ற ஸ்தானத்திலேருந்து 1, 5, 9 சூரியன் செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக 3, 7, 11 அதற்கும் அடுத்தபடியாக 2 மற்றும் 12 சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அது சேர்க்கையாக எடுத்துக்கோங்க. இந்த கிரகங்களுடைய கூட்டணி ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அந்த ஜாதகர் இயல்பாகவே குடும்ப பொறுப்புகளையும் சமூக பொறுப்புகளையும் ஏற்று நடந்துப்பார். சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய தொண்டுகளும் செய்வார். நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஏதாவது ஒரு பணியில் அவருக்கு வேலை கிடைக்கின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அந்த ஜாதகர் ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அவருக்கு இயல்பாகவே இருக்கும்.
இந்த ஜாதகர் நாட்டு மக்களையும் சமூகத்திற்கான விஷயங்களில் ரொம்ப பொறுப்பாக இருந்துப்பார். எல்லாரும் கொண்டு போய் குப்பையை ஒரு இடத்துல கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகர் அப்படி செய்ய மாட்டார். அதற்குன்னு இருக்கக்கூடிய குப்பை தொட்டி தான் கரெக்டாக போய் போடுவார். ஏன்னா அவருக்கு அந்த சமூக அக்கறை என்பது ஜாஸ்தியாக இருக்கும். நேரம் தவறாமையை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சரியான நேரத்தில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த இடத்திலும் தன்னுடைய ஆளுமையை காட்டணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களுக்கு பணிந்து செல்லக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட அதிலும் அவங்களுடைய ஆளுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தவங்கள அவங்க சொல்லி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுய கௌரவம், சுய மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமான அந்த சுய கௌரவம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னை பற்றி கொஞ்சம் மரியாதை குறைவாக யாராவது பேசினாலோ நடத்தினாலோ இல்லை ஒரு நக்கல் நையாண்டி அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப நெருக்கமான உறவினர்களோ இல்லை நட்பு வட்டமோ ஏதோ ஒரு வாய் வார்த்தையில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்களால் தாங்கிக்க முடியாது. அது ரொம்ப சின்ன வார்த்தையாக இருக்கும், ரொம்ப அதிகமான மோசமான வார்த்தையாக இருந்திருக்காது. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட உறவுகளையும் நட்புகளையும் இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. சுய கௌரவம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஜாதகர் ரொம்ப அயராது உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உழைப்புன்னு அதற்கு அதிகமான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்கள அடக்கி ஆளக்கூடிய திறமையும் அவங்களுக்கு இருக்கும். ஆளுமையும் இருக்கும். அடுத்தவங்களை எப்படி அடக்கி தன்னுடைய வழியில் கொண்டு வரலான்ற திறமையும் இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய நலத்தில் ரொம்ப அதிகமான கவனத்தை செலுத்தாமல் தன்னுடன் இருப்பவர்களை பற்றிய அவர்களுடைய நலத்தில் அக்கறை செலுத்துகிறவங்களா இருப்பாங்க. சமுதாயத்திலும் அக்கறை இருக்கும், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்க அக்கறையாக அவர் நடந்துப்பார். இந்த ஜாதகர் ரொம்ப எளிமையாகத்தான் இருப்பார். தன்னுடைய கௌரவம் அதை பொறுத்து அவர் ரொம்ப பெரிய டான்மீகமாக இருக்க மாட்டார். ரொம்ப எளிமையாக பணிவாகவே எல்லா இடங்களிலும் இந்த ஜாதகர் இருப்பார். எந்த விஷயத்திலும் எடுத்தோம் கவுத்தோன்னு யோசிக்க மாட்டார். கொஞ்சம் பொறுமையாக அதை எப்படி சரியாக கொண்டு வரலாம் அப்படின்ற யோசனைகள் அவருக்கு இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டார். இந்த ஜாதகருக்கு அடுத்தவங்களுக்கு உதவணும், இரக்கம், ஈகை இதை மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஜாதகர் ஒரு தலைமை பொறுப்புக்கு ஏற்ற ஒரு ஜாதகராக இருப்பார். அடுத்தவர்களை ஆளுமை செய்யக்கூடியவராகவும் அடுத்தவர்களை எப்படி அடக்கி ஒரு விஷயத்தை கொண்டு வரணுன்ற ஒரு விஷயமும் அவருக்கு தெரியும். அடுத்தவர்களை நல்ல வழியில் செலுத்தக்கூடியவராகவும் இருப்பார். அதை நோக்கி தான் அவருடைய நகர்வு என்பது இருக்கும். பணத்தை நோக்கி அவர் போக மாட்டார். தலைமை பதவியை நோக்கி அவர் செல்லக்கூடியவராக இருப்பார். மொத்தத்தில் இந்த அமைப்பு யாருக்கு இருந்தாலும் இந்த ஜாதகரை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யலாம். நம்பிக்கை துரோகத்தை செய்ய மாட்டார். தன்னலம் கருதாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். பாகுபாடு இல்லாமல் எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடியவராக இருப்பார். இதுதான் அவருடைய பிறவி குணமாகவும் கொள்கை பிடிப்பாகவும் இருக்கும். அடுத்த புருஷார்த்தம் இந்த பொருள் பணத்தை நோக்கி நகரக்கூடிய நகர்வு. அதற்கு ஆர்த்தம் என்ற பெயர். இந்த ஆர்த்தத்திற்குரிய கிரகங்களாக சுக்கிரன், புதன், சனி. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு ஆர்த்த யோகம், பொருள் யோகம் என்ற பெயர். இதை எப்படி கணிக்கணும்? சனி எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்திலிருந்து 1, 5, 9 இந்த திரிகோணங்களில் சுக்கிரன் மற்றும் புதன் இருப்பது. 3, 7, 11 அதாவது சனி நின்ற ஸ்தானத்திற்கு 3, 7, 11 சுக்கிரன் அல்லது சனி சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறான கட்டங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஆர்த்த யோகம் என்பது உண்டு. சனி நின்ற ராசிக்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய 2 மற்றும் 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த ஆர்த்த யோகம் என்பது உண்டு. சுக்கிரன், புதன், சனி இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்றால் அந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே நாட்டம் என்பது பணம் சம்பாதிக்கிறதா ரொம்ப அதிகமாக இருக்கும். பணத்தை பற்றி தான் ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. மற்ற விஷயங்கள் கூட அடுத்தபடியாக தான் இருக்கும். குடும்பம் மற்ற விஷயங்களும் அதுக்கு அடுத்தபடியாக தான் இருக்கும். பணத்தை பற்றி மட்டும்தான் ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. அதாவது இவங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாமே இந்த பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
முக்கியமாக வீட்டினுடைய வரவு செலவு கணக்கு இதை பற்றிலாம் ரொம்ப யோசிப்பாங்க. எவ்வளவு செலவாகுது, எவ்வளோ பணத்தை நம்ம சேர்த்து வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் யோசித்து தான் இவங்க செய்வாங்க. ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட பேசினா நமக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு லாபத்தை யோசி தான் ஒருத்தங்கிட்ட கணக்கு போட்டு வேலையும் செய்வாங்க, அவங்கக்கிட்ட பழக்கவும் செய்வாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு என்பது தனியாகவே இருக்கும். பணத்தை சேர்த்து வைக்கிறதோட அவங்களோட வேலை முடிஞ்சிடாது. அந்த பணத்தை வேறு எந்த வகையில் முதலீடாக வச்சா நமக்கு இன்னும் அதனுடைய பண முதலீடு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு யோசித்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய சொத்துக்கள் வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும் அப்படின்னு வாங்கி குவிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய நகர்வு என்பது பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் என்பது அவங்க தரமாட்டாங்க. அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. எந்த விஷயத்தில் அவங்களுக்கு பணம் கிடைக்குமோ அதை நோக்கி தான் அவங்க நகருவாங்க. ஆக அவங்களுக்கு மற்ற அந்த அன்பு பாசம் இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக நேர்மையாக இருக்க மாட்டாங்க. பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அடுத்த புருஷார்த்தமாக இந்த காம வீடுகள் வரும். அதாவது மிதுனம், துலாம் மற்றும் கும்ப வீடுகள். அப்போ புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு. இந்த புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒருத்தருக்கு இருந்தால் அதற்கு காம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சிற்றின்பத்தை காட்டக்கூடிய கிரகம் என்றால் ராகு தான். ராகு அபிலாசை தரக்கூடிய கிரகம். அதாவது ஆசை என்பது ஓரளவுக்கு நம்மளால் அதை கட்டுக்குள் வைக்க முடியும். அபிலாசை என்பது அதிகமான ஒரு ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு. அதனால்தான் போகத்தை தரக்கூடிய கிரகமாக ராகுவை சொல்லுவாங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அதற்கு காம யோகம் என்ற பெயர். இதை நம்ம எப்படி கணிக்கணும்? சுக்கிரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த ராசிக்கு 1, 5, 9 அல்லது 3, 7, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்கலாம். அதற்கு அடுத்தபடியாக முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய 2 மற்றும் 12ஆம் இடத்தில் புதன், சனி மற்றும் ராகு இந்த கிரகங்கள் நின்றால் சுக்கிரனுடன் சேர்ந்த இணைவாக நம்ம எடுத்துக்கணும். இந்த இணைவு யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு காம யோகம் என்பது உண்டு. அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சுகங்களை நோக்கியே ரொம்ப அதிகமாக நகர்வார். தனக்கு எந்த வகையில் சுகங்களை அணிவிக்கக்கூடிய வகையில் நோகாமல் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தான் அவர் யோசிப்பார் தவிர ரொம்ப உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற யோசனைகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும். வாழ்க்கையினுடைய சந்தோஷங்கள் அனைத்துமே நம்ம அணிவிக்கணும் அப்படின்னு யோசிப்பார். சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்வாங்க. ரொம்ப அதை உழைத்து அப்படி வேர்வை சிந்தி உழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பணம் எப்படியாவது சம்பாதிக்கணும், அது சூதாட்டமாக இருந்தாலும் சரி, ஆக குறுக்கு வழியில் போய் தான் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆடம்பரமாக தான் இருக்கணும், எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் ஆடம்பரமாக பகட்டாக வெளியில் தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. தன்னை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் பெரிய ஆள், அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு பேசணும்னு ஆசைப்படுவாங்க. விலை உயர்ந்த சாப்பாடுகளை சாப்பிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த விஷயத்திலும் ஆடம்பரமாக அது கொஞ்சம் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்கணுன்ற ஆசை என்பது அவங்களுக்கு இருக்கும். அலங்கார பொருட்களின் மீது ஒரு மோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான வாசனை திரவியங்களையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த காம யோகத்தில் பிறந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. இந்த காம யோகத்தில் பிறந்தவங்க எதிர்ப்பாளர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசி பழகுவதிலும் நகைச்சுவையாக வசீகர தன்மையுடன் பேசக்கூடிய பேச்சாற்றலும் புத்தி கூர்மையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இவர்களிடம் அதிகமான எதிர்ப்பாளரிடம் பேசி பழகுவாங்க. ஆண்களாக இருந்தால் பல பெண்களிடம் பழகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. அதனால்தான் இதற்கு பேர் காமயோகம். பெண்களுக்கு எதிர்ப்பாளர்களை வசீகரிக்க தன்மை என்பது அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுடைய பேச்சு, பழக்க வழக்கங்கள், நடை, உடை, அலங்காரம் இதன் மூலமாக அதிகமான எதிர்ப்பாளரை ஈர்க்கக்கூடிய தன்மை என்பது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ராகுவினுடைய காரகத்துவமும் சேர்ந்து இருக்கிறதுனால
இவங்கக்கிட்ட உண்மையை கொஞ்சம் எதிர்பார்க்கறது குறைவு தான். உண்மையான ஆளாக இருப்பாங்களா அப்படின்றதும், நம்பிக்கை துரோகத்தை செய்யக்கூடாதவங்களாக இருப்பாங்களான்றதும் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவங்கக்கிட்ட சரளமாகவே சில விஷயங்களில் பொய் புரட்டு என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆடம்பர தேவைகளுக்காக அவங்களுடைய நகர்வு என்பது ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த புருஷார்த்தமாக வரப்போவது இந்த மோட்ச வீடுகள். இந்த மோட்ச வீடுகளுடைய அதிபதிகளான சந்திரன், செவ்வாய், கேது மற்றும் குரு, இந்த கிரகங்களுடைய இணைவு இருந்தால் அவங்களுக்கு மோட்ச யோகம் என்பது உண்டு. குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து 1, 5, 9 அல்லது 3, 7, 11 அல்லது குருவுக்கு முன்னும் பின்னுமாக, அதாவது 2 மற்றும் 12ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 3 கிரகங்கள் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மோட்ச யோகம் என்பது உண்டு. இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இந்த கோவில் பணிகளில் ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். கோயிலுக்குள்ளே ரொம்ப அதிகமாக சுற்றி வருவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு விடுமுறை கிடைச்சா கூட கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த மோட்ச யோகம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மன வலிமை, உடல் வலிமை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். விடாமுயற்சி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே விடாமுயற்சியுடன் வேலை செய்வாங்க. அது கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து முயற்சி செய்து அதை எப்படியாவது அதை கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த எளிமை, சகிப்புத்தன்மை, எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப பற்று இருக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. தனித்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. அதிகமான ஒரு ஈடுபாடு என்பது சொத்து சுகங்களில் இருக்காது. இயற்கையாகவே இவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு என்பது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத உள்ளுணர்வாகவே அவங்க புரிந்து கொள்வார்கள். அவங்களுடைய மனசு ஒரு தாயினுடைய மனசை போல் அன்பாக இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அன்பு நிறைந்து சாந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. யாரையும் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல வழியெலாம் காட்டி கொடுப்பாங்க. இவங்களை நம்பி யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நீ சொன்னபடி நான் செஞ்சேன், எனக்கு இது மாதிரி சரியாக வரலேன்னு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தவர்கள் குறை கூறாதபடி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ஜாதக அமைப்பே எப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. மோட்ச யோகம் என்பதால் அவங்களுடைய பிறவி, இந்த பிறவியில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்து தான தர்மங்கள் அதிகமாக செய்து புண்ணிய பலன்கள்லாம் சம்பாதித்து நமக்கு ஒரு நல்ல மோட்ச நிலையை அடையணும் அப்படின்னு செய்வாங்க. யாருக்கு தவறு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. தவறு செய்தால் பாவங்கள் நம்மளை ஒட்டிக்கும், அப்போ நம்மளுடைய கர்ம வினை இன்னும் ஜாஸ்தியாகிடும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பயந்து தான் செய்வாங்க. யாருக்கும் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. புண்ணிய பலன்களை அதிகமாக தான தர்மங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களும் இந்த மோட்ச கிரகங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. இன்றைய ஜோதிட வகுப்பில் புருஷார்த்தம் என்றால் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் இந்த அறம், பொருள், இன்பம், வீடு பேறு தரக்கூடிய ராசிகள் என்ன, அதனுடைய கிரகங்கள் என்னன்றது இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதன் மூலமாக ஒரு ஜாதகருடைய குணமும் அவருடைய நகர்வும் எதை நோக்கி இருக்கும், பணத்தை நோக்கியா அன்பை நோக்கியா அப்படிங்கிறது இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.